அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் செம்பருத்தி பூ இலை முட்டை எல்லாம் வச்சு ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை, 5லேருந்து 10 வரைக்கும் செம்பருத்தி பூ, 3 கற்பூரவள்ளி, 2 முட்டை, எல்லோ கரு எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தியும் பூவு கற்பூரவள்ளி இலை 3ஐயும் கையால் நல்லா தண்ணி ஊற்றி கசக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி வரும். வேணும் அப்படின்னா அதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம், ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கையால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கசக்கி ஜெல்லு மாதிரி கொண்டு வர முடியுமோ நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக கொதிக்க விட்டு வடிகட்டிக்கலாம். வடித்ததுக்கப்புறம் 2 முட்டையை வந்து ஃபுல் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த ஜெல்லுக்குள்ளே முட்டையை ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக இப்படி செஞ்சங்காட்டியே நிறைய தண்ணி மாதிரி ஆகி தலையில் அப்ளை பண்ணும்போது நிறைய கீழே வடிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்குங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த ஜெல்லு வேணுமோ அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆயில் ரெடி பண்ணியிருக்கிற ஹேர் ஆயில், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வறட்சித்தன்மை வராமல் இருக்கிறதுக்காக. நேற்றுக்கு நான் இது வீடியோ தாங்க எடிட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன், என்னடா ஃபுல் வீடியோ கவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து வடிஞ்சு நிறையா வந்துச்சுங்க. ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பர் ரிசல்ட்டு. முடி நல்லா சைனிங்காக இருந்துச்சு. முடி கொட்டுறதும் கம்மியாக தாங்க கொட்டியிருந்தது. இது வந்து நான் எக்கு வச்சு இது பண்ண ஹேர் பேக். இது 2வது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆளி விதை வச்சு ஒரு ஹேர் பேக் போட்டிருந்தேன். அது வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன். நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுக்கலாம். இல்லை நான் ஸ்டார்டிங்கில் போடுறேன், எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, அதுவே ஓகே. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சரியான வெயில் காலம், அதனால் சளி பிடிக்கிறதுக்கு அவ்வளோக்கா சான்ஸ் கிடையாது. ஹேர் பேக் போட்டதில் ஒரே பயம் என்னங்கன்னா, ஒன்றா சளி பிடிக்கணும், இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும், ஒன்றா தலைவலி வரும். இதுதான் மெயின் பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ வெயில் காலங்காட்டிக்கு நம்ம தாராளமாக போடலாம். அதில் இது வந்து நம்ம போட்டுக்கிறது வந்து முட்டை, செம்பருத்தி இலை, பூ, அதுக்கு தான் கூட வந்து கற்பூரவள்ளி இலை சேர்த்திருக்கோம். இல்லை உங்களுக்கு வந்து மிளகு கூட ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் குளித்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு எனக்கு முடி ரொம்ப சைனிங்காக இருக்குதுங்க. இது வந்து நான் போட்டு முடிச்சுட்டு முடியெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சேர்த்தி பார்த்தேங்க எவ்வளோ முடி கொட்டியிருக்குதுன்னு. எனக்கு இந்த ஹைபிஸ்கஸ் இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் 3 டேஸ் நான் வந்து செவ்வாய் வெள்ளி 2 நாள் போடுவேன். அந்த இன்பிட்வீன் டைமில் எனக்கு இவ்வளோ முடி கொட்டியிருக்குது. நார்மலாக இன்றைக்கி வந்து என்னுடைய தலையில் இவ்வளோ முடி கொட்டியிருக்கு. பின்பகுதி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குதுங்க. முன்பகுதியில் தான் நிறைய முடி வந்து கொட்டிருச்சு. எனக்கு என்ன ஐடியானா, சரி நாம் ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இது வீடியோவோ போடலாம், மற்றவங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் நம்ம ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த ஹேர் பேக் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு. அப்புறம் அதை வந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.